ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். நம்ம எல்லாரும் நம்ம தேவை சந்திக்கப்படுவதற்கோ இல்லைன்னா நமக்கு சில காரியங்கள் ஆசீர்வாதம் வேணும்னாலோ நம்ம அதற்குன்னு ஒரு வழிமுறை வச்சுருப்போம். எனக்கு இந்த வழியில் வந்தால் தான் என் தேவை சந்திக்கப்படும் அப்படின்னு. சிலருக்கு எப்படின்னா, இந்த வேலை எனக்கு கிடச்சிச்சின்னா நான் லைஃப் செட்டில். சில பேர் என்னென்னா, எனக்கு இந்த கோர்ஸ் கிடச்சிடணும் எப்படியாது. சில பேருக்கு எனக்கு இந்த ப்ரொமோஷன் கிடச்சிச்சின்னா என் லைஃப் செட்டில் ஆயிரும். சில பேர் நம்ம காம்படிஷன் வச்சுருப்போம். இந்த ஆள் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா பிஸ்னஸில் நான் தான் டாப்பு, நான் உயர்த்தப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு வழிமுறை வச்சுருப்போம் நம்ம உயர்த்தப்படுவதற்கு. ஆனால் கர்த்தர் நாம் வைத்திருக்கிற வழிமுறையில தான் நம்மளை உயர்த்துவாருங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சில சமயம் நம்ம எதிர்பாராத உலக பிரகாரமா சாத்தியமே இல்லாத வழிகளில் கர்த்தர் நம்மளை உயர்த்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நீங்க 2 ராஜாக்கள் 3:17 பார்க்குறோம். அங்க ஒரு பெரிய தண்ணி பஞ்சம் ஏற்படுது. தண்ணியே இல்லை. அங்க இருக்க ராஜாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது மழை வந்துச்சுன்னா தண்ணி பஞ்சம் இங்கே தீந்துரும்னு சொல்றாங்க. ஆனா 2 ராஜாக்கள் 3:17 பார்க்குறோம். வசனம் சொல்றது, நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, ஆனா உங்க தாகம் தீர்க்கப்படும், உங்க வாய்க்கால்கள் நிரம்பும். இப்படிதான் அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு. ஆனா மழையே இல்லாம கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நீர்க்கால வர பண்ணாரு. இதுதான் அந்த அதிசயம். அதே போல நம்ம யோவானா 6:7 பார்க்குறோம். 5000 பேருக்கு எப்படி சாப்பாடு வாங்க போறோம், 2200 பணத்தை வச்சு எப்படி சாப்பாடு வாங்க போறோம்னு சொல்லி திரண்டிட்டு இருந்தாலும் கர்த்தர் 5 அப்போ 2 மீனை வச்சே என்ன பண்ணாரு, அத்தனை பேரோடையும் போஷிச்சாரு. நம்மளை உயர்த்துவதற்கு நம்ம வழிமுறைகளின்படி தான் உயர்த்தணும் என்பது கர்த்தருக்கு அவசியமே கிடையாது. ஆச்சரியமா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். God bless you.